இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரும், பேச்சாளர் மட்டுமல்ல சிறந்த செயல்பாட்டாளர், செயல் புயல் மௌலானா அல் ஹாஃபில் ஏ முஹம்மது யஹ்யா தாவூதி ஃபாசில் தேவபந்து ஹசரத் அவர்கள் சிறப்பான உரையை நமக்கு தயாராக இருக்கின்றார்கள். தாங்கள் எல்லோ சார்பாக ஹசரத் அவர்களை பேச அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஸதகல்லாஹுல் அஸீம். தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரியாம் தாவூதியா அரபிக் கல்லூரியின் தவ புதல்வர்கள் சந்திப்பு தினம். ஒருத்தன் சொன்னான், நரகமாக நினச்சிட்டு வாழ்ந்த சொர்க்க வாழ்க்கை, அந்த சொர்க்க வாழ்க்கையின் மலரும் நினைவுகளின் தினம் இந்த நாள். ஒருவருக்கொருவர் தங்களுக்கிடையில் நடந்த நிறைய நிகழ்வுகள் குறித்து பேசி அலாவலாவி கொண்டோம். சிலர் பேசி கொண்டார்கள், நான் 69, நீ 70. நமக்கெல்லாம் காதில் 69 வயசோ 70 வயசோன்னு இருந்துச்சு. இது 69வது ஆண்டு பட்டம் பெற்ற தாவூதிகள், 70ஆம் ஆண்டு பட்டம் பெற்ற தாவூதிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அம்மையாருக்கு ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று, ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள். இப்படியே 40 பிரசவம். அதுபோன்று தாவூதிகளுக்கு ஒரு பிரசவத்தில் 5, 8, 10, 12, 16 இருக்கும். ஆனால் எல்லாரும் சகோதரர்கள். வெறுமன சந்திப்புகளை தாண்டி சமீப காலமாய் ஃபிக்ஹ் ஆய்வு மாநாடு என்கின்ற பெயரில், இது 5வது ஃபிக்ஹ் ஆய்வு மாநாடு, மிகச் சிறப்பான ஆய்வுரைகள் வழங்கப்பட்டது. காலையிலிருந்து அந்த கல்லூரியின் முதல்வரிலிருந்து முன்னாள் முதல்வர், இன்னார் துணை முதல்வரான ஹுசைன், மரியாதைக்குரிய ஹுசைன் தாவூதி அவர்கள் வரை, அடுத்து பேசிய நியாமத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் வரை மிகச் சிறப்பான ஆய்வுரைகள். அசருக்கு பின்னால் நிகழ்ந்த கருத்துரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் பாதி சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. சமூகம் சந்தித்து வருகின்ற சவால்களும் சர்தார் நபி காட்டிய தீர்வுகளும் இல்ல. இந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல, அசருக்கு பின்னாடி இருந்து பேசிய தாவூதிகள் பூந்து விளையாடிட்டாங்க. சிறப்பான பேச்சுக்கள். ஆசிரியர்களின் பிரதிபலிப்பாய் தாவூதிகளின் உரைகள் இருந்ததை பார்க்க முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளை நிச்சயம் பரக்கத்தான நாளாக ஆக்கியிருக்கிறான் என்பதில் சந்தேகம் இல்லை. தாவூதிகள் பேரவையும் மதுரை SS காலனி மஸ்ஜித் பிலாலும் சேர்ந்து நடத்துகிற மீலாது விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஈரோடு மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் தலைவரும் தாவூதிகள் பேரவையின் பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய ஹபீபுல்லா தாவூதி ஹசரத் அவர்களே, என்னுடைய மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருந்தகை கண்ணியமிகு சுல்தான் ரஷாதி ஹசரத் அவர்களே,
ஈரோடு மாவட்ட காசியாகவும் என் மீது தனிப்பட்ட அபிமானம் உள்ளவராகவும் பிரியமுள்ளவராகவும் இருக்கிற மரியாதைக்குரிய ஹசரத் அவர்களே, கிஃபாயத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்களே, தாவூதியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய முகமது யூசுப் தாவூதி ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட கல்லூரியின் பெருமைக்குரிய பேராசிரியர் பெருமக்களே, மஸ்ஜித் பிலாலின் போற்றுதலுக்குரிய நிர்வாகிகளே, ஏராளமாய் வருகை தந்திருக்கிற தாவூதி உலமாக்களே, மதுரை வட்டார பகுதியில் பணி செய்து கொண்டிருக்கிற கண்ணியமிகு உலமா பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய அளப்பெரும் கிருபையினால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் பேசப்படும் மாசம், ஆன்மீக வாசம் வீசும் மாசம். 2 மாசங்கள் இருக்கு தொடர்ந்து, ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர். அதில் சமூகம் சந்திக்கின்ற சவால்களும் சர்தார் நபி காட்டிய தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழ் நாம் நமக்கிடையில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். உலக வளர்ச்சிக்கு அதிகளவில் பங்காற்றி இருப்பவர்கள் முஸ்லிம்கள். உலக வளர்ச்சிக்கு அதிக அளவில் பங்காற்றி இருப்பவர்கள் முஸ்லிம்கள். அதே சமயம் உலக அளவில் உலகில் அதிகமாய் தாக்கப்படுகிற சமூகமாக இருப்பதும் முஸ்லிம்களே என்றார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன். நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஹத் அவுசத்தை போக்கிட்டு பாருங்க, ஹத் அவுசத்தை போக்கிட்டு பார்த்தா நத்தீஜா கிடைக்கும். உலக வளர்ச்சிக்கு அதிக அளவில் பங்காற்றி இருப்பவர்களே உலகில் அதிகம் தாக்கப்படுபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏன்? ஏன் என்ற கேள்விக்கு முன்னால் உலக வரலாற்றில் மிகச்சிறந்த தலைவர்களில் அல்லது புரட்சியாளர்களில் மிகச்சிறந்த புரட்சியாளர் அல்லது வெற்றியாளர் அவர் தன்னுடைய வெற்றி பயணத்தில் கண்ட வெண்மையான பக்கங்களுக்கிடையில் வலிமிகுந்த வேதனை மிக்க பக்கங்கள், அவர்கள் சந்தித்த சவால்கள், அவர்கள் கண்ட தீர்வுகள் குறித்தும் கோடு வார்த்தைகளாய் சில விஷயங்களை நான் பரிமாறிக்கொள்கிறேன். நம்ம உலமாக்கள் கோடு போட்டா ரோடு போட்டுருவோம்ல, ஏழை எளியவர்களுக்காக, சாமானியர்களுக்காக, பாமரர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக, குரலற்றவர்களுக்காக ஓங்கி ஒலித்த ஒரே குரல், உன்னத குரல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 15 நூற்றாண்டுகளை கடந்தும் மக்களின் மனங்களில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற மகத்தான ஆளுமைக்கு பெயர் தான் முஹம்மது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற பேராற்றலுக்கு பெயர் தான் முஹம்மது. அதிகார வர்க்கத்தையும் ஆதிக்க சக்திகளையும் தூங்க விடாமல் செய்கின்ற பேராண்மைக்கு பெயர் தான் முஹம்மது. அன்றைய அதிகார வர்க்கத்தை மாத்திரமல்ல, இன்றைய ஆதிக்க சக்திகளையும் கூட ஆத்திரத்தில் விரலை கடித்துக் கொள்ள செய்யும் மகா சக்திக்கு பெயர் தான் முஹம்மது. முஹம்மத் என்று எழுதிவிட்டு, முஹம்மத் என்று எழுதிவிட்டு என் கலிமா விரலை முகர்ந்து பார்த்தேன். கலிமா விரலிலும் கஸ்தூரி வாசம். ஒரு இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டில் வாசிக்கப்பட்ட கவிதை இந்த உலகத்தின் போக்கையே மாற்றி அமைத்த மிகச்சிறந்த புரட்சியாளர், வெற்றியாளர். அவரின் எதிரிகள் எல்லாம் சாமானியர்களோ சர்வசாதாரணமானவர்களோ அல்ல, அதிகார வர்க்கம், ஆதிக்க சக்திகள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்,
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ரூதும் ஃபிரௌனும் எதிரிகளாக இருந்தது போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிரிகள் அதிகார வர்க்கம் ஆதிக்க சக்திகளே. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை ஏகத்துவ தொழுகையை தூக்கி பிடித்த அத்தனை திருத்தூதர்களுக்கும் சாமானியர்கள் அல்ல எதிரிகள், ஆதிக்க சக்திகள், அதிகார வர்க்கம் தான். அவர்களும் அவர்களால் தூண்டிவிடப்பட்டும் ஏராளமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆனார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர்களை பின்பற்றுபவர்களும் துன்பங்களுக்கு ஆளானார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஏராளமான இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகள், ரணங்கள், சொல்லடி, கல்லடி, தலையில் குப்பையை வாரி இறைத்தார்கள், பாதைகளில் முற்களை பரத்தினார்கள், கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கினார்கள், தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்தின் குடலை தூக்கி வைத்து எழுந்திருக்க முடியாமல் செய்தார்கள், கொலைவரி தாக்குதல்கள், அவ்வப்போது கொலை செய்வதற்கான முயற்சிகள், வேருடன் கிள்ளி எறிய வேண்டும், பிடுங்கி எறிய வேண்டும் என்பதற்காக அணிதிரண்ட போர்கள், முஸ்ரிக்குகளை தாண்டி, முஸ்ரிக்குகள் மற்றிலும் அல்லாமல் பல்வேறு அரபு குழுக்கள் எல்லாம் இணைந்து ஒன்று சேர்ந்து நடத்திய போர்கள், சஹாபாக்கள் சந்தித்த வேதனைகள், துன்பங்களை சஹாபாக்களின் வரலாறு சொல்லும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லது வெற்றி பயணத்தில் ஏராளமான ஏச்சு பேச்சுக்கள், இன்னல்கள், தொல்லைகள், இடர்கள், முட்டுக்கட்டைகள் எல்லாத்தையும் சந்தித்தவாறுதான் அதே சமயம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் தன்னை வலிமைப்படுத்தி கொண்டே தங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது வரலாறு. தாயிஃப் கை கொடுக்காத போது அவர்களுடைய சிந்தனை மதீனாவை நோக்கி சென்றது. மதீனாவில் பாதுகாப்பான அரசை நிறுவி மதீனா யூதர்களோடும் நஜ்ரான் தேசத்து கிறிஸ்துவர்களோடும் சுற்றிலும் இருந்த அரபு இனக்குழுக்களோடும் பெருமானார் உடன்பாடு கண்டது தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள. மக்காவிலிருந்து முஹாஜிர்களாக வந்தவர்கள் உட்பட அகதிகளுக்கான தீர்வுகளை கண்டது. உற்பத்தியாளர்களாய் விவசாயிகளாய் இருந்த அன்சாரிகளை வியாபாரத்தில் கைதேர்ந்த முஹாஜிர்களோடு கைகோர்க்க செய்து உற்பத்தியை பெருக்கி பொருளாதாரத்தில் மகத்தான வளர்ச்சி கண்டது. பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களை அவர்களுக்கு ஒரு வருமான உச்சவரம்பை நிர்ணயித்து அவர்களிடமிருந்து ஜகாத்தை பெற்று அதை ஏழைகளுக்கு விநியோகித்து நாட்டிலிருந்து வறுமையை விரட்டி அடித்தது அனைத்தும் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளும் செயல்தான். சஹாபாக்கள் ஒவ்வொருவரையும் மணிமணியாய் வார்த்தெடுத்தார்கள். எழுத படிக்க தெரியாத பாமரர்கள், ஆனால் பல்துறைகளுக்கு முன்னோடிகளாய் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். ஒட்டக மேய்க்கை கூட லாய்க்கில்லாதவர்கள் நாடாளுபவர்களாய், பல்வேறு மாகாணங்களுக்கு ஆளுநர்களாய், ஆட்சியாளர்களாய் ஏற்றம் பெற செய்து படிப்படியாய் தன்னை கட்டமைத்துக் கொண்டு வலிமைப்படுத்திக் கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை, மக்கா வெற்றி, ஹைபர் வெற்றி, தபூக் வெற்றி, ரோம் பாரசீகம் என இஸ்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி வகை சூடியிருக்கிறது. உலக வரலாற்றில் இது போன்ற ஒரு சமூகம் தோன்றியதே இல்லை. மிக மோசமான ஒரு சமூகம், இதற்கு முன்பு இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சமூகத்தை தட்டி எழுப்பி அவர்களை ஒழுக்கப்பாதையில் பயணிக்க செய்து குற்றம் இழைக்காத ஒரு சமூகமாய் உலகத்திற்கே நாகரீகத்தை கற்றுத் தருகிற சமூகமாய்
அன்றைய உலகின் அநேக நாடுகளின் அதிகாரங்களை பெற்றவர்களாக கட்டமைத்த பெருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. உலக வரலாற்றில் ஒரு சொற்ப காலத்தில் ஒரு சமூகம் நாகரிகத்தை நோக்கி இவ்வளவு விரைவாக வழிநடத்தப்பட்டதாக இஸ்லாத்தை தவிர எங்கும் இல்லை. அதே போல் இஸ்லாமியர்களை போன்று இந்த உலகத்தில் மிக அழுத்தமான அடையாளங்களை ஏற்படுத்தியவர்களும் யாரும் இல்லை என்று பிரமத அறிஞர்கள் பாராட்டும் அளவிற்கு மகத்தான வெற்றியாளர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாரின் சில வரலாற்று சுருக்கங்கள் நாம் சந்திக்கின்ற பல்வேறு சவால்களுக்கு ஆங்காங்கே சில தீர்வுகளும் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை உணரலாம். நபிகளாரின் வரலாற்றின் சுருக்கங்களுக்கிடையில் சில முக்கியமான தகவல்கள். 23 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலும் மத சுதந்திரம் என்பது மருந்துக்கு கூட இல்லாத காலத்தில், மத சுதந்திரம் என்பது முற்றிலும் மறுக்கப்பட்ட காலத்தில் 13 ஆண்டுகள், அந்த 13 ஆண்டுகளும் அந்த 23 ஆண்டுகளில் அடங்கும். அந்த 23 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான வெற்றி கண்டது எவ்வாறு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் மிக முக்கிய மைல்கல் ஹுதைபியா உடன்படிக்கை. நாமெல்லாம் ஆலிம்கள், சஹாபாக்களில் பலரும் அது இஸ்லாமியர்களுக்கு பட்டவர்த்தனமான எதிரான உடன்பாடுகள் என்று கொதித்து எழுந்த பொழுது இது மகத்தான வெற்றி என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் கூறப்பட்ட அந்த நிகழ்வுதான் ஹுதைபியா உடன்படிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மக்காவில் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு மூதாட்டி மூச்சு வாங்க தன்னுடைய ஜாமங்களை எல்லாம் தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்கம்மா போறீங்க? இங்கே யாரோ ஒருத்தர் முகம்மதுன்னு வந்திருக்கிறாராம், நம்முடைய தெய்வங்களை எல்லாம் குறை சொல்றாராம், நிந்திக்கிறார். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ஊரை விட்டே போயிடலான் இருக்கேன். அவர்னாலேயே ஊரை விட்டு போறேன்னுச்சான் அந்த அம்மா. நம்ம கேள்விப்பட்ட நிகழ்வு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவிட்ட மகிழ்ச்சியோடு பேசி அந்த அம்மா அந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்துட்டு அந்த ஜாமான்லாம் கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த மூதாட்டி கேட்டுச்சான், தம்பி நீ யார்? நீ இவ்வளோ நேரம் யாரை வசப்பாட்டிட்டு வந்தியோ அந்த முகமது நான் தான். அடாடா, உன்னைய போயா இந்த பாவி பல்கை இப்படிலாம் சொன்னாங்க, உங்களை போயா சொன்னாங்க, ரொம்ப நல்ல மனிதர் ஆயிற்றே, நான் இந்த ஊரை விட்டு போகலான்னு நினச்சேன், இந்த ஊரில் தான் இருக்கணும். நாம் தெரிந்த வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசினியாவினுடைய அந்த பயணத்தில் அங்கும் முஸ்லிம்கள் நிம்மதியோடு வாழ்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு கொடைச்சல் தர மக்கா காஃபியர்கள் சென்ற பொழுது ஏராளமான விஷம பிரச்சாரங்கள், வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள், அதையெல்லாம் ஹஸரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னால் உடைத்தெறிந்து தங்களின் மீதான மதிப்பை உயர்த்தினார்கள் என்பது வரலாறு. ஒரு 5 நிமிஷ உரையாடல், ஒரு 5 நிமிட சந்திப்புகள், அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பாருங்கள். 10 ஆண்டுகள் போர் நிறுத்த ஒப்பந்தம், ஹுதைபியா உடன்படிக்கை என்பது 10 ஆண்டுகள் போர் நிறுத்த ஒப்பந்தம். அதனால் முஸ்லிம்கள் பிறரோடு சேர்ந்து வாழுகிற, பழகுகிற, பேசுகிற, இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற வாய்ப்புகளை பெற்றதனால் இஸ்லாம் வெகு வேகமாய் பரவிய காலம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கும் மக்கா வெற்றிக்கும் இடைப்பட்ட காலம். 1400 பேர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் 2 ஆண்டுகளில் 10,000 பேர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கண்டார்கள் என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்னாட்டு தலைவர்களுக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுத்தது இந்த ஹுதைபியா உடன்படிக்கை பின்னர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை
ஒழுக்கமுள்ளவர்களாக நல்லவர்களாக மாத்திரம் உருவாக்கவில்லை, வல்லவர்களாகவும் உருவாக்கினாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு சஹாபியையும் மணிமணியாய் வார்த்தெடுத்தார்கள். நேர்வழி பெற்றவர்களாக மாத்திரம் இல்லாமல் நேர்வழி காட்டுபவர்களாகவும் மாற்றி அமைத்தார்கள். இஸ்லாத்தை தழுவிய ஒரே வாரத்திற்குள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பிரச்சாரம் செய்து அவர்களின் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 6 பேர்கள். வன்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்ற திருவசனம் இறங்கிய போது பெருமானார் தன்னுடைய அனைத்து உறவுகளையும் அழைத்து இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுத்த பொழுது அபூலஹப் மன்னவாரி தூக்கி எறிந்த அந்த நிகழ்வு யாரும் இஸ்லாத்தை தழுவவில்லை, ஒரு சிறுவரை தவிர. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹ் இப்படி ஒரு இறுதி தூதர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மக்காவிலேயே பள்ளிவாசலிலே இருந்த பொழுது பெருமானாரிடம் அழைத்து வந்த அந்த சிறுவர் யாரும் இல்லை, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹ் தான். சத்தியத்தை நான் உறக்க சொல்வேன் என்று காபத்துல்லாவின் மீது ஏறி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உறக்க சொன்னதற்காக நைய புடைக்கப்பட்டவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹ். உங்களின் வணிக பயணத்தில் இடையில் வசிக்கிற கிஃபாரி கூட்டம் இவர்கள், உங்களுடைய வணிகம் தடைபடும் என்ற எச்சரிக்கையினால் விடுவிக்கப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உத்தரவின் பேரில் தன்னுடைய கிஃபாரி குலத்திற்கே சென்று 8 ஆண்டுகளில் திரும்பி வந்த பொழுது ஒட்டுமொத்த கிஃபாரி குலத்தினரையும் முஸ்லிம்களாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹ். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் 80 பேர்கள் தான். அவர்கள் திரும்பி வந்த பொழுது 2 கப்பல் நிரம்ப முஸ்லிம்களாக வந்தார்கள். நஜ்ஜாசி மன்னரும் இஸ்லாத்தை தழுவினார். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். முதலாம் ஆண்டு ஹஜ் பயணத்தில் 12 பேர்கள், அடுத்து 73 பேர்கள். அடுத்து அவர் தான் வந்தார், கூப்பிட்டு வரல. ஏன்னா கூப்பிட்டு வர்ற அளவுக்கு குறைந்த எண்ணிக்கையில் அல்ல, அவர் கூப்பிட வந்தார். நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பொழுது மதீனாவெங்கிலும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெருமானார் வருவதற்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்று அவர்களை வரவேற்க காத்திருந்தார்கள் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளுமை, ஆனால் அது ஏராளமான ஆளுமைகளை உருவாக்கியது. அதனால் தான் உலக வரலாற்றில் எந்த ஒரு இயக்கமும் கண்டிராத வளர்ச்சியை இஸ்லாம் கண்டது. 1, 2, 3, 4, 5, 6 அல்ல இஸ்லாமிய வளர்ச்சி. 2, 4, 6, 10, 20, 30, 100, 200, 1000, 2000, 10,000, 1 லட்சம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி வரலாற்றில் பாருங்கள். பத்ர் போரில் 313 பேர், உஹது போரில் 700 சொச்சம் பேர், ஹுதைபியாவில் 1400 பேர், ஃபத்ஹ் மக்காவில் 10,000 பேர், ஹுனைன் போரில் 12,000 பேர், தபூக் போரில் 30,000 பேர், ஹஜ்ஜத்துல் விதாவில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் நேரத்தில் சஹாபாக்களினுடைய எண்ணிக்கை சுமார் 3 லட்சம் பேர். ஆனால் மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சஹாபாக்களின் எண்ணிக்கை சுமார் 10,000 பேர்கள் தான். அப்படியானால் மற்ற சஹாபாக்கள் எகிப்தில் 30,000 பேர், சிரியாவில் 20,000 பேர், ஈராக், ஈரான், துருக்கி, பாலஸ்தீன், ரஷ்யா, மத்திய கிழக்காசியா, இந்தியா, தமிழ்நாடு என சஹாபாக்கள் காலடி படாத இடமே இல்லை என்கின்ற அளவிற்கு எல்லா ஊர்களுக்கும் சஹாபாக்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சென்றார்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், அதன்படி நடந்தார்கள். அந்த தீனை உலகமெங்கிலும் ஏந்தி சென்றார்கள். ஏராளமான தியாகங்கள் புரிந்து அதை அணையாமல் காத்தார்கள். அதான் நம்ம வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில்
சுருக்கத்துடன் சில முக்கிய நிகழ்வுகள், நேரத்தின் அருமை கருதி வேறு சில சுருக்கங்களை நான் கைவிடுகிறேன். இஸ்லாத்தின் எதிரிகள், அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலிருந்து பெருமானார் வரை மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரை சாமானியர்களால் இஸ்லாத்தின் எதிரிகள் அல்ல, சர்வாதிகாரிகள் தான் இஸ்லாத்தின் எதிரிகள். அதிகார வர்க்கம், ஆதிக்க சக்தி தான் இஸ்லாத்தின் எதிரிகள். ஏன்? இஸ்லாமினுடைய கொள்கை தான் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்ற அந்த வார்த்தையின் வீரியம் இருக்கிறது அல்லவா, அதிகார வர்க்கத்தின் அடிமடியில் கை வைக்கிறது. அதிகார வர்க்கம் ஆதிக்க சக்திகளின் குடுமியை ஆட்டுவிக்கிற ஒரு தாரக மந்திரம் தான் அல்லாஹுதான் கடவுள். அல்லாஹ் கடவுள், பிரச்சனை இல்லை யாருக்கும். அல்லாஹ் தான் கடவுள் தான் பிரச்சனை. அல்லாஹ் கடவுள், பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்பதில் தான் பிரச்சனை. சாமானியர்களை, ஏழை எளியவர்களை, பாமரர்களை குற்ற பரம்பரையாக சித்தரித்து தங்களை கடவுளின் பிள்ளைகளாய், கடவுளின் முஹிப்புகளாய் அல்லது தங்களையே கடவுளாய் நிலைநிறுத்திக் கொண்டுதான் அவர்களின் மீது அத்தனை ஆக்கிரமிப்புகளும் அநீதங்களும், அவர்களை அடிமைப்படுத்தலும் உலகமெங்கிலும் எல்லா காலங்களிலும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் துவங்கியது என்றால் அதற்கு முன்னரே அங்கு சமூக அநீதியும் தோன்றிவிட்டது. காலு அனுமினு லக வத்தபாக்கல் அர்தலூன் என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலேயே அந்த கேள்வி பிறந்தது. இவர்களோடு நாங்கள் சமமாகவா என்ற கேள்வி பிறந்தது. காலு அனுமினு லக வத்தபாக்கல் அர்தலூன், இவர்களோடு நாங்களும் சமமாகவா? அதிகார வர்க்கம், ஆதிக்க சக்திகள் என்றைக்கும் சாமானியர்களை, பாமரர்களை, ஏழை எளியவர்களை சமமாய் நடத்த மாட்டார்கள், தன்னோடு சமமாய் அமர வைக்க மாட்டார்கள், அல்லது அவர்களோடு இவர்கள் சமமாய் அமர மாட்டார்கள். பார்த்திருக்கலாம், நாட்டின் மிகப்பெரிய தலைகள் கூட அவர்கள் உட்கார்ந்திருந்தால் நின்று கொண்டிருக்கும். நீண்ட காலத்திற்கு முன்னால் மோடியும் அமித்ஷாவும் நின்றிருக்க மோகன் பகவத் உட்கார்ந்திருந்தார். நாட்டின் ஜனாதிபதி அப்துல் கலாம் தரையில் உட்கார்ந்திருக்க ஒரு பேய் நாற்காலியில் தான் உட்கார்ந்தது. சமமாக நடத்த தெரியாது அல்ல, அடக்கி ஆளும் வர்க்கம் சமரசம் செய்து கொள்ளாது. அந்த காங்கிரசினுடைய இரத்தத்திலேயே பிறந்த குழந்தை ஒன்று இருக்கு தெரியுமா? தமிழிசை சவுந்தரராஜன். அது பாண்டிச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராக இருந்துச்சு, இப்ப இல்லை. அது ஆளுநராக இருந்த பொழுது சில பேய்கள் உட்கார்ந்துருக்கு, அது மட்டும் நின்றுகிட்டு இருக்கு. கட்டமைக்கும், தங்களுடைய அந்த கட்டமைப்பு தகர்ந்து போய் விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தது. அதற்காக என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருந்தது. அதற்கு தெரியும் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்பதின் எதிர்மறை அர்த்தம் என்ன என்பது புரிந்த சமூகம். அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், மனிதர்களில் யாரும் யாருக்கும் கடவுளும் அல்ல, யாரும் யாருக்கும் அடிமையும் அல்ல என்ற அந்த உறுதிமிக்க அந்த தாரக மந்திரம், அது தங்களுடைய சமஸ்தானத்தையே தரைமட்டமாக்கிவிடும் என்பது அவர்களுக்கு நன்றாக புரியும். என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். பெருமானாரிடத்தில் அதுதான் பேரம் பேசினது. எல்லா ஆட்சியையும் உங்க காலடியில் கொண்டு வந்து கொட்டுறோம், எங்க செல்வத்தை பூரா கொட்டிடுறோம், அழகான பொண்ணை மனம் முடிச்சு தர்றோம், விட்டு வேண்டாம், இதை மட்டும் விட்டு வேண்டாம். கடைசி மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னரும் அபு சுஃபியான் பின்னாடி இஸ்லாம் ஆனாங்க. பெருமானாரோடு பேசுகிற பொழுது இந்த சுஹைபர் அலி, அம்மார் அலி, பிலால் அலி, இந்த 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 ஓட்டாண்டிகளாக உட்கார்ந்துருக்கிற இந்த அவையில் நாங்கள் உட்கார்றதா? எங்களுக்கு ஒரு சபை, அவங்களுக்கு ஒரு சபை வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம்.
ஏகத்துவ கொள்கையை கைவிட வேண்டும். இல்லை என்றால் அது சொல்லுகிற அந்த அர்த்தம் இருக்க இல்லையா, அதையாவது கைவிட்டணும். எல்லா நபிமார்களிடத்திலும் இதற்கு முன்னால் வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் இதையே தான் சொன்னார்கள் என்றாலும் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஆதிக்க சக்திகள், அதிகார வர்க்கம் வெகு சீக்கிரத்திலேயே ஊதி அணைச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்த நபி வருவார், அதை தூக்கி பிடிப்பார். அடுத்த நபி வருவார், அதை தூக்கி பிடிப்பார். அப்படித்தான் இஸ்லாத்தை நினைத்தார்கள். ஊதி அடைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். அணையா விளக்கு இது வாயில் ஊதி அணைக்கிற ஜோதி அல்ல, இது மகத்தான ஜோதி. இது அதை வாயால் ஊதி நினைக்கிறார்கள், அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் அதை முழுமைப்படுத்திய தீர்வான், காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே. சஹாபாக்களின் காலத்திற்கு பின்னால் இந்த கொள்கை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாராலும் விரும்பப்படுவதற்கும் காரணம், அதிகார வர்க்கம் ஆதிக்க சக்திகளால் வெறுக்கப்படுவதற்கும் காரணம், விமர்சிக்கப்படுவதற்கும் காரணம். சத்திய நபி என்பதற்கான அடையாளமே அதுதான். சாமானியர்கள் எதிரிகள் அல்ல, சர்வாதிகாரிகளும் அடக்குமுறையாளர்களும் அதிகார வர்க்கமும் தான் இஸ்லாத்தின் எதிரிகள். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அதில் எப்பவுமே தொய்வு காண மாட்டார்கள். அதிகார வர்க்கம் ஆதிக்க சக்திகள் அது பார்க்கிற வேலையை எல்லா காலத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பெருமானாரும் சஹாபாக்களும் செய்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை நாம் தான் செய்ய தவறி இருக்கிறோம். அதனால்தான் ஜோ பைடனின் வார்த்தை, உலக வளர்ச்சிக்கு அதிக பங்காற்றி இருப்பவர்கள் முஸ்லிம்கள், அதே சமயம் உலக அளவில் அதிகம் தாக்கப்படுகிற சமூகமாக இருப்பது முஸ்லிம்களே என்பதற்கான காரணம். அதிகார வர்க்கம் ஆதிக்க சக்திகள் உலகம் உள்ளவரை இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. அதற்கு இஸ்லாம் எதிராகத்தான் இருக்க போகிறது. அவர்கள் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராய் எல்லா இடர்களையும் முட்டுக்கட்டுகளையும் போட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை தகர்த்தெறிந்து கொண்டு நம்மை வலிமைப்படுத்திக் கொண்டு வெற்றி பாதையில் இதுவரை உலகம் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாம் சமயத்துக்கு நேரத்திற்கு தக்கவாறு, சமயத்திற்கு தக்கவாறு தன்னை தகவமைத்து கொண்டு பயணிக்கிற சூப்பர் மார்க்கம், வெற்றிக்குரிய மார்க்கம் இஸ்லாம். இப்ப நமக்கு பிரச்சனை, முதலில் அதிகார வர்க்கம் ஆதிக்க சக்திகள் உலக வரலாற்றில் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராய், சஹாபாக்களுக்கு எதிராய் கையில் எடுத்த முதல் விஷயம் என்ன தெரியுமா? வெறுப்பு பிரச்சாரம். அதான் இப்ப கையில் எடுக்கப்படுது. சர்வதேச அளவில், தேசிய அளவில் வெறுப்பு பிரச்சாரங்கள் அதிக அளவில் நடக்கிறது. OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு, அது ஐநா சபையில் மார்ச் 15, 2022 இஸ்லாமியர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தின் காரணமாய் ஆங்காங்கே கேவலமாக பார்க்கப்படுகிறார்கள். கொரூர பார்வை பிறரால். ஆங்காங்கே சில தாக்குதல்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராய் வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏராளமாய் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த அமைப்பு தன்னுடைய கவலையையும் வேதனையையும் தெரிவித்துக் கொண்டதோடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. மார்ச் 15 இஸ்லாமிய எதிர்ப்புக்கு எதிராய் களமாடுகிற சர்வதேச தினமாய் அறிவிக்க வேண்டும். அந்த தீர்மானம் அதனுடைய 57 உறுப்பு நாடுகளால் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்தியா அதில் கையெழுத்திடல. ஏனெனில் சிங்களருக்கு, சிங்குகள், பாரசீகர்கள்,
சிறுபான்மையினரை மதிப்பை இது பிரதிபலிக்கவில்லை என்று ஒரு காரணத்தை சொல்லிட்டு சைன் பண்ணலை. ஆனால் அமெரிக்கா வாஷிங்டனை மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு ஆய்வுக்குழு தருகிற செய்தி என்ன தெரியுமா? இந்தியாவில் 2023ஆம் ஆண்டில் முதல் 6 மாதத்தை விட 2வது 6 மாதத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு பிரச்சாரம் 62 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்று புள்ளி விவரத்தை தருகிறது. 668 வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் என்றால் அதில் 2வது 6 மாதத்தில் 62 விழுக்காடு அதிகம். 255 வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் முதல் 6 மாதத்தில் என்றால் 413 வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் பிந்தைய 6 மாதத்தில். குறிப்பாக பிஜேபி ஆண்டு வருகிற யூபி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஒட்டுமொத்த நாட்டில் வெறுப்புணர்வு பிரச்சாரத்தில் 75% நடைபெற்றிருக்கிறது என்று அது தன்னுடைய ஆய்வறிக்கையை தெரிவித்திருக்கிறது. எந்த அளவுக்கு பிஜேபி கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஓட்டு வாங்குதோ, உதாரணமாக 20% குஜராத்தில், அடுத்த எலெக்ஷனில் 25, அடுத்து 30, 35, 40 என்று வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இஸ்லாமிய வெறுப்பு புகுந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். தேசம் முழுக்க, நாடு முழுக்க, தேசம் முழுக்க, நாடு முழுக்க. தமிழகம் விட்டு வைக்கப்படவில்லை. யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், விட்டு வைக்கப்படவில்லை. தமிழகத்தை மாத்திரம் 2ஆய் பிரித்து வேலை செய்யப்படுகிறது. தமிழகம் அவங்களுடைய கணக்கில் ஒரு மாநிலம் இல்லை, 2 மாநிலமாய் பிரித்து வேலை நடக்கிறது. பல்லாயிரம் கோடிகள் கொட்டி கொடுக்கப்பட்டு என்ன குறை, என்ன தீர்வு? நிறைய வாய்ப்புகள் இருந்தும் நமக்கு எதிரான வெறுப்புணர்வு பிரச்சாரங்களை அல்லது வெறுப்புணர்வை களைவதற்கான முயற்சிகளை ஏனோ இந்த சமூகம் இதுவரை கையில் எடுக்கவில்லை. சமூகத்தில் இன்னும் ஜாஃபர்கள் தோன்றவில்லை. நாடு நாடாய் சென்று இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொண்ட சஹாபாக்கள் அளவுக்கு இல்லை என்றாலும் வீடு வீடாய் சென்று குறைந்தபட்சம் இஸ்லாமிய வெறுப்புணர்வையாவது களைவதற்கான முயற்சிகள் ஏனோ இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. இப்படியே போனால் நாட்டில் முஸ்லிம்கள் தனிமைப்படுத்தப்படுவதற்கும் இல்லை, ஒட்டுமொத்தமாய் ஒரு நேரத்தில் சைகை காட்டினால் வேட்டையாடப்படுவதற்குமான மிக ஆபத்து இந்தியாவில் இருக்கிறது என்பதை மாத்திரம் உலமாக்களான நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொருளாதார நிலை சொல்லவே தேவையில்லை. வாணிபத்தில் சொல்லவே தேவையில்லை. ஒரு காலத்தில் உள்ளூர் வணிகத்திலிருந்து வெளிநாட்டு வாணிகம் வரை, சந்தை வியாபாரத்திலிருந்து கடல் வாணிபம் வரை அனைத்திலும் கொடிகட்டி பறந்தவர்கள் முஸ்லிம்கள். இருபத்தி 8%, 30% இந்தியாவின் பொருளாதாரத்தில் முஸ்லிம்களின் பங்களிப்பு வெறும் 3% தான். இப்ப வெகு சீக்கிரத்தில் ஜீரோவானா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு காலத்தில் பொருளாதாரத்தில் ஹீரோக்களாய் வலம் வந்தவர்கள் முஸ்லிம்கள். நாட்டின் மிக முக்கியமான சிட்டிகள், நம்ம வேற மாநிலங்களை பார்க்க வேணாம், தமிழகம், சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு போன்ற மிக முக்கியமான சிட்டிகள், ஹார்ட் ஆஃப் சிட்டிகள் முஸ்லிம்களின் கையில். இன்னைக்கும் தாவூதியாவுக்கு சொத்து ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கு. பல இடங்களில் முஸ்லிம்களுக்கு சொத்து ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கு. அந்த வணிகர்கள் வக்ஃபாக வழங்கிய சொத்துக்கள் முஸ்லிம்கள் கையில். இப்ப அது சேட்டுமார்கள், மார்வாடிகளின் கையில். இந்தியாவின் பிரசித்தி பெற்ற சேலத்தின் செவ்வாப்பேட்டை சேட்டான் பேட்டையாய் மாறிடுச்சு. நிறைய ராம்நாடு வணிக வியாபாரிகள் வெகு சீக்கிரத்தில் மார்வாடி வியாபார ஸ்தலங்களாய் மாறிவிடும் அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் பொருளாதாரத்தில் ஆக பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு பின்னால் ஏராளமான சதிவேளைகள் இருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. முஸ்லிம்கள் இடத்தில் நாணயம் இல்லை, தங்க நாணயம் இருந்தால் மட்டும் பத்தாது,
நம்பிக்கை நாணயம் வேணும்ல தொழில்ல? இல்லை. ஒழுக்கம் வேணும்ல தொழில்ல? இல்லை. இல்லை. நம்ம கடைபிடிக்க வேண்டிய எல்லாத்தையும் மார்வாடி சகோதரர்கள் சேட்மார்கள் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவருக்கு ஒரு உதவணும்ல? இல்லை. நம்பிக்கை நாணயம் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் உதவி இல்லை, கையில் ரொக்கம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் கடனுக்கே வாங்கிறது. கையில் ரொக்கம் இருப்பவர் நெஞ்சில் துக்கம் இல்லைங்கிறான், கடன் இருப்பவருக்கு தூக்கம் இல்லை. ஒரு ரொக்கம் என்பது அலாவுதீனின் விளக்கு மாதிரி. அது கையில் இருந்த 1000 அற்புதங்களை நிகழ்த்த முடியும். எவர் கையில் ரொக்கம் இருக்கிறதோ அவர்தான் பொருளாதாரத்தின் ஆலம்பனார். எதை வேண்டாலும் சாதிக்கலாம். கையில் ரொக்கம் இருந்தா வாங்குறவர் சொல்ற விலை, கடனுக்கு வாங்கினா விற்கிறவர் சொல்ற விலை, பர்ச்சேஸ்லேயே 10% லாபம் ஈட்ட முடியும். வீண் விரயம். ₹1 சிக்கனமாய் மிச்சப்படுத்துவது அதை சம்பாதிப்பதற்கு சமம் என்றார்கள். சிறிய செலவுதானே என்று வீண்விரயமாக செலவு செய்யாதீர்கள். சிறிய ஓட்டை பெரிய கப்பலையும் கவிழ்த்து விடும் என்ற எச்சரிக்கை இருக்கிறது. தண்ணீராய் பணத்தை செலவு செய்கிற சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரையும் பணம் போல் செலவு செய்ய வேண்டும் என்றார்கள். வீண் விரயம். இந்த சமூகம் பொருளாதாரத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டதற்கு பின்னால் ஏராளமான காரணங்கள். அதில் வட்டி ஒரு காரணம். எதெல்லாம் முதல்ல குழி பறிச்சுக்கிறணுமோ எல்லா குழியையும் பறித்து வச்சுட்டு தான் இவர் தொழிலை செய்வார். எப்போ முன்னேறுவார்? அவரே அதில் விழுந்துருவார். கிடைக்கிற வருவாயில் வட்டி மாத்திரம்தான் கட்டி கொண்டிருக்க முடியுமே தவிர 1 இன்ச்சு கூட நகர முடியாது. இவ்வளவு காலமா சம்பாரிச்சு என்னப்பா கையில் வச்சிருக்க? கடன் மட்டும்தான் வச்சிருப்பான். ஆரம்பிக்கும் போது 2 லட்ச ரூபாயா இருக்கிற கடன் இப்ப 5 லட்ச ரூபாயா வளர்ந்திருக்கும். எப்படி முன்னேற முடியும்? இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி போனதற்கு பின்னால் இஸ்லாம் காட்டிய வழிமுறைகள், நேர்மை, ஒழுக்கம் எல்லாத்தையும் கைவிட்டு விட்டார்கள் என்பது ஒரு முக்கியமான காரணம் என்றாலும் அதற்கு பின்னால் ஏராளமான சதிவேலைகளும் இருக்கிறது என்பதை நிச்சயமாக மறுக்க முடியாது. பாய் எங்க வாங்குறாரு, எங்க கொடுக்கிறார், பாயினுடைய கொள்முதலும் தெரியும், விற்பனையும் தெரியும், சில அதிகாரிகளுக்கு தெரியும். ஒரு வியாபாரியின் அத்தனை தாரக மந்திரத்தையும் சூத்திரங்களையும் தெரிந்த சூத்திரதாரிகள் அதிகாரிகள். அவர்களிடம் காலங்காலமாய் வெறுப்புணர்வுகள் இருந்திருக்கிறது, இருந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் சும்மா கற்பனையா சொல்லல, நான் ஒரு கற்பனையா சொல்லல. ஒரு சிறுபான்மை சமூகம் பொருளாதாரத்தில் பெரும்பான்மையாகவும், பெரும்பான்மை சமூக இந்துக்கள் பொருளாதாரத்தில் சிறுபான்மையாகவும் இருக்கிறார்கள். இந்த நிலை வெகு சீக்கிரம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு அமைப்பிலிருந்து, என்னத்துக்கு ஒளிவு மறைவு, RSS இருந்து அதன் தேசிய தலைவர் சேலத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியதை நான் ஒரு செய்தி சேகரிப்பாளராக சென்றேன் என்று சொல்லுகிறார் ஒரு சகோதரர். இஸ்லாமியர்களின் கடைகளில் பொருட்களை வாங்காதீர்கள் என்று கோச்சேவின் குழந்தைகள் கூச்சலிடுகின்றன. இஸ்லாமியர்களின் பொருளாதாரம் வீழ்ச்சிக்கு பின்னால் ஏராளமான பொருளாதாரங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் வாஷ் அவுட் செய்யப்பட்டதற்கு பின்னால் சதி வேலைகளும் இருக்கிறது என்பதில் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதையெல்லாம் கடந்துதான் போகணும், சந்தித்துதான் ஆக வேண்டும். அதையெல்லாம் தாண்டிதான் நாம் வெற்றி பயணத்தை மேற்கொண்டாக வேண்டும். நிறைய காரியங்களை முன்னெடுக்க வேண்டும். நேரம் அதிகமாய் கடந்து சென்றிருக்கிற நிலைமையில் இந்த போன்ற சப்ஜெக்டுகளை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை பேசிக்கிறலாம். ஆலிம்களாக இருப்பவர்கள் அதில் நிறைய முக்கியமான விஷயம், கூட்டு வணிகத்தை முன்னெடுக்கணும், அது இது நிறைய விஷயங்கள். குறிப்பாக முதல்ல இஸ்லாமியர்களுக்கான முதல் வீழ்ச்சி எங்கிருந்து துவங்கியது என்று பார்த்தால் வெஸ்ட் இண்டீஸ் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்னால் தான். ஒரு 100 ஆளுமைகள்
உலகத்தில் ஒன்று திரண்டு உருவாக்கிய முதல் கம்பெனி அது. அந்த கம்பெனியின் வருகைக்கு முன்னால் தனிநபர்களால் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த சமூகம் கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அது சமூகத்தை முதலில் வலிமைப்படுத்த வேண்டும். வலிமைப்படுத்த வேண்டும். வெறும் நுரைகளாய் இருந்தால் ஊதி தள்ளிடுவான். வலிமையாய் தூண்களாய் கம்பீரமாய் நிற்கின்ற அளவிற்கு அவர்களை வார்த்தெடுக்க வேண்டிய, கட்டமைக்க வேண்டிய கடமை உலமாக்களுக்கு இருக்கிறது. சமூகத்தை வலிமைப்படுத்த வேண்டும். ஒரு தனி மனிதரோ சமூகமோ அது தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள எடுக்க வேண்டிய மிகச்சிறந்த சாதனம் கல்வி. நாட்டின் தலைவதி வகுப்பறைகளில் நிர்ணயிக்கப்படுகிறது என்றது கோத்தாரி கமிஷன். அந்த வகுப்பறைகளில் கால் வைக்காததால் தான் இஸ்லாமிய சமூகத்தால் எந்த துறையிலும் கால் பதிக்க முடியவில்லை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த ஒரு 5 நிமிஷத்தோடு என்னுடைய உரையை நிறைவுக்கு வந்து விடுகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன். முந்த போவது யார்? ஒரு கற்றை. இந்தியாவா சைனாவா? 10 பாயிண்டுகள். 9ல் பிளஸ் சைனா, 1 மைனஸ். 9ல் பிளஸ் சைனா, 1 மைனஸ். இந்தியா 9ல் மைனஸ், 1 தான் பிளஸ். பிளஸுக்கு மைனஸுக்கு மட்டும் வருவோம். ஏராளமான முதியோர்களை கொண்ட நாடு சைனா. அதுதான் அதுக்கு இருக்கிற மைனஸே. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிச்சி அதனுடைய பாதிப்பை கண்கூடாக பார்த்துட்டு படுவாய்ப்பல்க இப்போ தான் பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் நாங்கள் மானியம் தரோன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கான். இஸ்லாத்துக்கு பழையபடி வந்திருக்கான். இந்தியாவில் பிளஸ் அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. இந்தியா டுடேவில் வந்த அந்த கட்டுரையின் கீழ் அந்த கட்டுரையாளன் குறிப்பிடுகிறான், மைனஸ். அதிக முதியோர்களை கொண்ட நாடு சைனா, அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா பிளஸ். ஆனால் வெட்டுகளான இந்த இந்திய இளைஞர்களை வைத்துக் கொண்டு எப்படி இந்தியா சைனாவை வின் பண்ண போகிறது? அவன் எழுப்பிய கேள்வி சரியா போச்சுல. இன்னைக்கு யார் வின்னர்? யார் பொருளாதார வல்லரசு? எது? இந்தியாவா சைனாவா? இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருந்தும், சமூகத்துக்கும் பொருந்தும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனும், நாம புள்ள குட்டியை பெற்றுக்கிறதுலாம் இந்த சமூகம் சளைத்ததல்ல, குடும்பத்தை இல்லை கிராமத்தையே உருவாக்கிடுவான். 16 பெற்று பெரும்பாலும் வாழ்கண்டா இவனுக்கு அர்த்தமே 16 புள்ள தான் கண்ணுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. பெற்றுக்க தலைகளாய் உருவாக்க தவறி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நிறைய தருதலைகளையும் சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறோம், கண்டும் காணாமல் விடப்பட்டு. எப்படி இந்த சமூகம் தலைக்கும்? ஒரு சமூகம் முன்னேற, ஒரு நாடு முன்னேற, அதை வலிமைப்படுத்த என்ன தேவை? படிக்கணும், கல்வி முக்கியம். எல்லாத்தையும் அஜர்த்தாய் ஓத வச்சிடலாமா? அதுவும் வேணும் கட்டாயமா. மார்க்கத்தின் ஃபர்லான விஷயங்களை போதிப்பதுடனே எல்லா துறைகளிலும் இஸ்லாமிய இளைஞர்கள் 100% மஹல்லாவினுடைய அனைத்து குழந்தைகளும் கணக்கெடுக்கப்பட்டு அது இமாமினுடைய கவனத்திற்கு வந்து அனைவருக்கும் அடிப்படை மார்க்க கல்வியை கிடைக்க செய்வதுடன் ஒரு 5% 10% வேற தாவூதி அரபி கல்லூரிக்கெல்லாம் அனுப்பி வச்சு நிறைய தாவூதிகளாக உருவாக்குவதோட ஏராளமான பட்டதாரிகளையும் இந்த சமூகம் உருவாக்கி வலிமைப்படுத்த வேண்டும். அவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தயாராகிட்டாங்க. நாம் முந்தணுன்னா இப்படியே போய்கிட்டு இருந்தால் முடியாது. வர்ற ஜெனரேஷன் அல்ல, கடந்து வந்திருக்கிற ஜெனரேஷனையும் வலிமைப்படுத்தணும். நான் இன்னைக்கு 54 வயசா 2 ஆண்டுகளில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயே பயான் பேசுகிற அளவுக்கு வலிமைப்படுத்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மஹல்லாவினுடைய இமாம், ஒவ்வொரு படிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் பட்டதாரியாக வந்தால் மட்டும் பத்தாது, இங்கிலீஷில் சரளமாக பேச தெரியணும், லாங்குவேஜில் அவன் தனி திறமையுடன் விளங்கணும். ஏராளமான திறமைகள், இன்ன பிற விஷயங்கள் எல்லாத்தையும் உருவாக்குவதில் ஆளுமை மிக்கவர்களாய் சமூகத்தை வார்த்தெடுப்பதில் தான் இந்த சமூகம் ஓரளவுக்காவது தாக்கு பிடிக்க முடியும். நாம் தனிமைப்படுத்தப்படாமல் தேசிய நீரோட்டத்தில் கலந்திருக்க, நமக்கிடையிலான அந்த வெறுப்புணர்வை களைய முடியும். குறிப்பாக ஆலிம்களாக இருக்கிற நாம் பிற மதத்தவர்களோடு நெருங்கி பழகி அவங்களுடைய இல்லங்களுக்கும் சென்று அவர்களோடு சந்திப்பு நிகழ்த்தி நாமும் அவர்களும் யார் என்பதை அவர்களிடத்தில் புரிய வச்சு, நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு ஊரில் ஒரு 2 பேர் தான் போனாங்க. ஒரு 100 50 60 வருஷத்தில்
அவருக்கு 10 பிள்ளைய பைத்து 100 பிள்ளைங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு உபதேசம் கேட்டு 50 பேர் வேறு மதத்துக்கு மாறிட்டாங்க. வேறு மதத்துக்கு மாறிவிட்டதால் ஏற்கனவே இருந்த அண்ணன் தம்பி, ஏற்கனவே இருந்த அக்கால் தங்கை, ஏற்கனவே இருந்த அத்தை குப்பி, ஏற்கனவே இருந்த காலா சித்தி உறவு மாறுமா? வழிபாட்டு முறைகளால் தொப்புள் கொடி உறவு மாறாது. இந்த நாட்டில் வாழுகிற பிற சமயத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் தான். நாமும் அவர்களும் ஒன்றுதான். நாம் நமக்கிடையில் அடித்துக் கொள்ள வேண்டாம். எங்கிருந்தோ வந்தவர்கள் நமக்கிடையில் அடித்துக் கொள்வதை பார்த்து ஆனந்தப்படலாம். நாம் ஆனந்தப்படுறதுக்கு நம்ம அண்ணன் தம்பிக மாமா மச்சன்கள் என்ற உணர்வுகளை போதிக்கிற கடமையும் இந்த ஆலிம் சமூகத்துக்கும் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதற்கு முன்னாடி உள்ள தாவூதிகளுடைய அந்த பேச்சையெல்லாம் கேட்கும்போது நிச்சயமாக வாயால் ஊதி அணைத்து விட முடியாது. ஏன்னா இது சரவடிகளாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆலிம்களை வலிமைப்படுத்துவானாக. அவர்களின் மூலமாக இந்த சமூகத்தை வலிமைப்படுத்துவானாக. ஒட்டுமொத்த சமூகமும் வலிமை பெறும் வரை தூங்காமல் முயற்சிக்கிற ஒரு லட்சியத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதில் ஒரு ஆலிம் சாப் பேசினது மாதிரி, ஒரு தாவூதி பேசினது மாதிரி, எங்களுடைய அரபி கல்லூரிகள் இருக்குல்ல, அங்கே பணி செய்கிறவங்க தான் ஆளுமைகளை உருவாக்கும் ஃபேக்ட்ரிகள், மதரசாக்கள் இல்லையா? அங்கே சிறந்த தலைமை, ரொம்ப ஆற்றல் மிக்க ஆளுமைகளை உருவாக்குவதில் அதிகம் கவனம் செலுத்தணும். ஆனால் வெறும் 50 பேர் 80 பேர் 100 பேர் 150 பேர் வச்சுக்கிட்டு நாங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. தாவூதியிலான உலமாக்கள் ஒவ்வொருத்தரும் நினைங்க, நம்ம தாவூதியா மர்சா 100 பேர் இல்லை, 150 பேர் இல்லை, 200 இல்லை, 400 500 என்று வளர்ச்சி அடைந்த மிகப்பெரிய மதரசாவாய் நம்ம கண்ணில் பார்க்கணும். அடுத்தவங்க வந்து செய்யட்டும் இல்லை, நம்ம கண்ணில் பார்க்கணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? இப்போ போனதுலேருந்து வேலையை ஆரம்பிச்சிருங்க. அடுத்த வருஷம் மதரசாவோட சேர்க்கைக்கான மாணவர்களை அந்த பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும், அந்த பையன்கிட்ட பேசணும், தயார் செய்யணும். ஆலிமாய் வருவது எவ்வளவு சிறப்பு என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். நீ அம்பானிக்கோ அதானிக்கோ பணியாளர் அல்ல, அல்லாஹ்வின் பணியாளர், ஒரு சமூகத்தின் லீடர் நீ அப்படின்ற அந்த உணர்வை அவனுக்கு ஏற்படுத்தி மதரசாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலை உங்கள் வேலை. ஆளுமை மிக்கவர்களாய் உருவாக்குற வேலை நிச்சயமா அரபு கல்லூரி ஆசிரியர்களின் வேலை. அல்லாஹ்வினுடைய துணையோடு நிச்சயமாக இந்த 2 வேலையும் நடந்தால் சமூகம் வலிமை பெறுவது உறுதிதான். சின்ன சின்ன துன்பங்கள் தரலாம், இந்த சமூகத்தை வாயால் ஊதி அணைத்து விட முடியாது என்பதை மாத்திரம் அழுத்தமாய் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தாவூதி உலமாக்களுக்கு, குறிப்பாக மஸ்ஜித் பிலாலினுடைய நிர்வாகம் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் ஜஸாக்கல்லா கைரன் ஜஸீலா கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.